முடிச்சிடறேன். நன்றி. மாண்புமிகு ஓஎஸ் மணியன் மட்டும், வேற யாரும் அனுமதி இல்லை. நோ 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 நோ, ஐ எம் நாட் அலோவிங் எனிபடி ஸ்பீக். நோ, ஐ எம் சாரி. இதுக்கு மேல யாருக்கு அனுமதி கிடையாது. மாண்பு ஓஎஸ் மணியன் அவர்கள் மை கொடுக்கும். சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இஸ்லாமிய பெருமக்கள் பெரும்பான்மையானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடுகளில் கூட அமல்படுத்தாத ஒரு திட்டத்தை இதய தெய்வம் புரட்சித்தலை அம்மா அவர்கள் ரமலான் நோன்பு கஞ்சி தயாரிப்பதற்காக 5200 மெட்ரிக் டன் அரிசியை விலையில்லாமல் வழங்கியவர் என்னுடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போல இஸ்லாமிய பெருமக்கள் ஹஜ் யாத்திரைக்கு சென்று வருகிறவர்களுக்கு மத்திய அரசு மானியத்தை நிறுத்திவிட்டார்கள். அந்த நேரத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். உடனடியாக கோரிக்கை எவரிடத்திலும் இருந்து வரவில்லை. உடனடியாக முழு தொகையையும் மத்திய அரசு கொடுக்காத தொகையும் மாநில அரசே கொடுத்து அதை சிறப்பாக உயர்த்தி கொடுத்தது போதும் அம்மாவுடைய அரசு. ஒரே ஒரு செய்தி தான், மறைந்த குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக குடியரசுத் தலைவராக வருவதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்து வாக்களித்து வெற்றி பெறச் செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதேபோல அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது நாகூருக்கு சுவாமியை தரிசனம் பண்ணுவதற்காக வந்தார்கள். வழிபடுவதற்காக வந்தபோது ஒரு கோரிக்கை, குளத்தை வந்து பார்த்து போங்கன்னு கூப்பிட்டாங்க. அந்த குளத்தை வந்து பார்க்குற போது சுவரெல்லாம் இடிந்து விழுந்து கிடந்தது. பார்த்த இடத்திலேயே பொறியாளர் இடத்துல உத்தரவிட்டு 4.25 கோடி அப்பொழுதே செய்வதற்கு நாகூர் தர்காவிற்கு அந்த படித்துறை காங்கிரீட் சுவர் கட்டி கொடுப்பதற்கு ஆணையிட்டு உடனடியாக செய்து கொடுத்தது அம்மாவுடைய அரசு. கண்ணியமிக்க ஐயா காகிதம் இல்லத் ஐயா அவர்களுடைய நினைவு மண்டபம் கட்டி கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதுபோல போதும் உலமாக்களுக்கு ஓய்வூதியத்தை தாராளமாக உயர்த்தி கொடுத்து அவர்களுக்கு வாகனங்களையும் சைக்கிள் போன்றதில் சிறப்பு செய்தது அம்மாவுடைய அரசு. உறுப்பினர் சி வி சண்முகம் அவர்கள் திரும்ப பெறுவதா என்ற சொல்றாரு, என்னன்னு கேட்டுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் இங்கே சொன்னது போல அவர் பேரிலே வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்று சொன்னார். நான் இருப்பதாக சொன்னேன். அது தவறு, உண்மை. ஏனென்றால் அதை வழக்கு பதிவு காலகட்டத்திலிருந்து இந்த 10.5 கொடுக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை அவர் பெயர் எல்லா விதத்திலையும் வந்து கொண்டே இருந்தது. அதை நம்பி நான் சொன்னேன், அவர் பெயர் அதில் இல்லை. ஆனால் அவர் தலைமையில் தான் அந்த கூட்டம் நடத்தப்பட்டு தீர்மானம் போடப்பட்டது. அதை நம்பி நான் ஏற்றுக்கொண்டேன். அவர் சொன்னது உண்மை. ஆகவே நான் அதை திரும்பி பெற்றுக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இடஒதுக்கீடு சம்பந்தமாக இங்கு நிறைய விவாதங்கள் போனது. நமது அரசின் நிலப்பாட்டை பற்றி இங்கே குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். தந்தை பெரியார் அவர்களின் வழியில் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற அணுகுமுறையை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு சமூகத்திற்கும் விகிதாச்சார இடப்பங்கீடு உறுதி செய்ய உரிய பிரதிநிதித்துவம் கிடைப்பது உண்மையான சமூக நீதி என்பது இந்த அரசின் அடிப்படை கொள்கையாகும். இதனை நிறைவேற்ற சாதிவாரி கணக்கெடுப்பினை மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் இணைந்து விரைந்து நடத்தி முடிக்க வேண்டும் என இந்த அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. ஒன்றிய அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பு முடிந்த பின்னர் நமது அரசு சமூக நீதி கணக்காய்வு நடத்தும் என்பதை இந்த மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமதி தாகிரா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு உண்மை சம்பவம் சொல்ல இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன். போன ஆண்டு ரமணா மாதத்தின் அன்று ஒரு நாள் தளபதி அவர்கள் இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்தினாங்க. அன்னைக்கு இஸ்லாமியர் மார்க்கத்துக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அன்னைக்கு ஒரு நாள் அவர் நோன்பு வச்சாரு. ஃபுல் டே காலையில் ஃபஜர் நமாஸ்லேருந்து சாயந்தரம் ஈவினிங் மக்ரீப் நமாஸ் வரைக்கும் அவர் தொழுகை பண்ணார். இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அன்னைக்கு ஒரு சும்மா ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு பண்ணாம நோன்பு வைத்து காலையிலேருந்து எழுந்து உண்மையாக மார்க்கத்துக்கு மரியாதை கொடுத்து நோன்பு வைத்து இஸ்லாமிய மதத்துக்கு மரியாதை உணர்வுபரமா கொடுத்தாரு.
அது பெருமையோட நான் இந்த இடத்த நான் பதிவு பண்ணிறேன். அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம், தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை எதிரி பாஜக என எதற்கும் அஞ்சாதவர், எதற்குமே அஞ்சாதவர் அன்னைக்கு எங்க தலைவர் சொன்னாரு. அது இஸ்லாமிய சமுதாயத்து முன்னாடி ரொம்ப பேசும் பொருளா இருந்தது. ஆனா நாங்க பாஜக எதிரி தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனா எங்களை பார்த்து பாஜகவோட பி டீம்ன்றாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கினாங்க யார் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்றது மக்கள் தெரிஞ்சுக்கினாங்க. நான் இதை பதிவு பண்ணிடுறேன். உறுப்பினர் மதார் பதுருதீன் அவர்